இன்னைக்கு சாயந்தரம் திருப்பி வந்து ஊருக்கு வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி பெங்களூர் வந்து கொஞ்சம் கேப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலான்னு நானும் எங்கள் அப்பா மட்டும் தான் எனக்கு வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 10th ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் அப்பாவுக்கு காட்டிட்டு வந்துடலான்னு நான் வந்து மார்னிங் அண்ட் நைட் வியூ ரெண்டுமே வந்து பார்த்தேன். நான் வந்து பெங்களூரில் சிக்பெட் மார்க்கெட் பார்க்கணும்னு சொன்னேன். அவர் வந்து விதான் சவுத் நான் பார்க்கணும் அப்படின்னாரு. சரி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிக்பெட் போய் முடிச்சதுக்கப்புறம் விதான் சவுத் இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி மெட்ரோவில் ஃபஸ்ட்டு காயின் வாங்கிட்டு நாங்கள் இருக்கிறது வந்து பர்பிள் லைனில் சீதாராம் பாளையாலேருந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கனெக்ஷன் ஜங்ஷன் வந்து போகணும். அதாவது பர்பிள் லைன்லேருந்து க்ரீன் லைன் வந்து மாறணும். ஆப்வியஸ்லி 2 மெட்ரோ மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சிக்பெட் போகிறதுக்கு ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். எல்லாத்தையுமே சுற்றி முற்றி அப்படியே பராக வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்து போனோம். நான் போன வந்து காலையிலே வந்து போயிட்டோம். 10:30 அந்த மாதிரி டைமுக்கு எந்த கடையுமே வந்து ஓப்பன் பண்ணல. ரோட்டோரத்தில் இருக்க 4 கடை மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம மைண்ட் தான் வந்து பிஸ்னஸ் மைண்ட் ஆச்சு. எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து யோசிக்குது. ஆனால் நான் கூட கம்பெனிக்கு வச்சிருந்த பர்சன் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். அவருக்கு வந்து விதான் சவுத் அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும். அதனால் ஆச்சா முடிஞ்சிச்சான்னு அவர் ஒரு பக்கம் நம்மளை ப்ரெஷர் பண்ணிகிட்டே தான் இருந்தார்.